பைத்தான்ல ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வைல் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோக்ராம் எடுத்திருந்தோமோ அதே ப்ரோக்ராம் தாங்க எடுத்திருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரிண்ட்ல வந்துட்டு வாட்டர் சப்ளை இஸ் கரண்ட்லி அவைலபிள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ வாட்டர் சப்ளை அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம எப்படி கோடிங் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 வேல்யூ வேணும். என்னன்னா டோட்டல், அடுத்தது எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ டோட்டல்லேருந்து எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தண்ணி அவைலபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருங்க. இப்போ நம்ம டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்க. டோட்டல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராமிங்கில் வைல் லூப்லாம் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, 5 டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு 5 டைம்ஸ் ரன் ஆகிற லூப்பை வந்து 5 கேன்ஸ் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கலாங்க. ஸோ மொதல் ஐட்ரேஷனில் 1 கேன் தண்ணி எடுப்பாங்க, செகண்ட் ஐட்ரேஷனில் 2 கேன் எடுப்பாங்க. அப்படி டோட்டலாக 5 ஐட்ரேஷனுக்கு நமக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா 5 கேன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர் டிஸ்பென்ஸ்ட், எவ்வளோ தண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்காகவே லூப்பில் வந்து நமக்கு ஒரு வேரியபிள் இருக்குது, கவுண்டர் வேரியபிள் அப்படின்ட்டு. லூப் வந்து ஒரு டைம் ஒரு ஐட்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் வேரியபிளோடைய வேல்யூ 1 ஆகும். அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷனில் 2 ஆகும். அப்போ நம்ம அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கேன் தண்ணி எடுத்துட்டாங்க, செகண்ட் ஐட்ரேஷனில் 2 கேன் தண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ நமக்கு வாட்டர் டிஸ்பென்ஸ்டு வேல்யூ எதுலேருந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா ஐங்கிற கவுண்டர் வேரியபிளோடைய வேல்யூ வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ப்ரோக்ராமில் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் லைன் இன்புட் ப்ரெஸ் என்டர் கீ அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது வீடியோவோட எண்டில் பார்க்கலாங்க. அதுக்கடுத்தது நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஐட்ரேஷனில் ஐயோடைய வேல்யூ 1ன்னு எப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பிரிண்ட்டை வந்து அதுக்கு அடுத்ததாக எழுதியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ தண்ணி வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். ப்ராக்கெட்குள்ளே என்னென்னு பார்த்தோன்னா ஐங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ எத்தனாவது ஐட்ரேஷனாக இருந்தாலும் அந்த ஐட்ரேஷனோட எண்டிங்கில் எவ்வளோ கேன்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடுங்க. அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், கேன் ஆஃப் வாட்டர் டிஸ்பென்ஸ்ட் அப்படின்ட்டு. அது ஸ்ட்ரிங்கிறனால நம்ம அதை கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோங்க. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு கமா யூஸ் பண்ணியிருக்கோங்க, கமா செப்பரேட்டர். ஸோ அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா, ஐங்கிறது வேரியபிள் நம்ம கொட்டேஷனில் கொடுக்கல, அதோட வேல்யூ அப்புறம் கேன் ஆஃப் வாட்டர் டிஸ்பென்ஸ்ட் அப்படின்னு வருங்க. இப்போ ஒரு 4th ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா 4 கேன் ஆஃப் வாட்டர் டிஸ்பென்ஸ்ட் அப்படின்னு வருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாங்க. நம்ம வந்து கரண்ட்டாக எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி அவுட்புட் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோங்க. ஆனால் நம்மளுடைய கோல் என்ன, நம்ம இதை அச்சீவ் பண்ண பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் எவ்வளோ வாட்டர் சப்ளை இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நமக்கு முன்னாடியே தெரியும், டோட்டல் மைனஸ் டிஸ்பென்ஸ்டு போட்டோம் அப்படின்னா அவைலபிலிட்டின்னு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மைனஸ் ஐ அப்படிங்கிறது தான் அந்த வேல்யூ. இப்போ பிரிண்டில் வந்துட்டு நமக்கு வேல்யூ வர வேண்டிய இடத்துல ஐன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 5 மைனஸ் ஐ அப்படின்னு கொடுக்குறோங்க. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பென்ஸ்டுக்கு பிரிண்ட் நம்ம போட்டிருந்தோம். ஐங்கிற வேரியபிள், அதாவது கவுண்டர் வேரியபிள், கமா கேன் ஆஃப் வாட்டர் டிஸ்பென்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் போட்டிருக்கோங்க. வாட்டர் சப்ளை அவைலபிள் ஃபார் 5 மைனஸ் ஐ கேன்ஸ் அப்படிங்கிறது. இதில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், வாட்டர் சப்ளை அவைலபிள் ஃபார் அப்படிங்கிறது, அதே மாதிரி கேன்ஸ் அப்படிங்கிறது. இது ஸ்ட்ரிங்ஸுங்கிறதுனால நம்ம கொட்டேஷன்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனுங்க, டோட்டல் மைனஸ் டிஸ்பென்ஸ்டு. இந்த வேல்யூ தான் நமக்கு வேணும், அதனால நம்ம வேரியபிளாக கொடுக்காம எக்ஸ்ப்ரெஷனாக கொடுத்துருக்கோங்க. இது எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கோங்க.
அடுத்ததாக இதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு தேர்ட் ஐட்ரேஷன் நடக்குது, இல்லை தேர்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, வாட்டர் சப்ளை அவைலபிள் ஃபார் 2 cans அப்படின்னு வரும். ஏன்னா 5 - 3 வந்து 2 இல்லைங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட கண்டென்ட்குள்ளே வருவோம். இந்த மாதிரி வந்து நம்ம பிரிண்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதாங்க. நம்ம முதவே ஒன்று பார்த்துட்டோம், கமா யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரிங்ஸை, வேரியபிள்ஸை, எக்ஸ்பிரஷன்ஸை எல்லாம் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. அதே மாதிரி இன்னும் 3 டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இது எல்லாமே நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ வேறு யாராவது ப்ரோக்ராம் போட்ட ப்ரோக்ராமை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், இல்லை அதை எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இந்த மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாங்க. ஸோ அந்த மெத்தடை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ இதை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. நமக்கு ஒரு அவுட்புட் இருக்குங்க. அந்த அவுட்புட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நேம் :ஸ்பேஸ், அப்புறம் ஆலிஸ் அப்படிங்கிற நேமு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ், ஏஜ் :ஸ்பேஸ் 25 அப்படிங்கிற ஏஜ் வேல்யூ. இதுக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா, நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் வந்து ஆலிஸ் 25 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இது ஸ்ட்ரிங்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்ஸாக தாங்க ஸ்டோர் ஆகும். இப்போ அடுத்து நம்ம பிரிண்ட் எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண 2 எக்ஸாம்பிள்லையுமே கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொட்டேஷன்ஸ்குள்ளே நேம் : ஏஜ் : அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு தனித்தனியாக தெரியணுங்கிறதுக்காக கொட்டேஷனுக்கும் நேமுக்கும் இடையில கேப் விட்டுருக்கேன். பட் நமக்கு அச்சீவ் பண்ண வேண்டிய அவுட்புட் வேணும் அப்படின்னா ஸ்பேஸே இல்லாமல் எழுதிக்கலாங்க. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், நேம், ஏஜ் அப்படிங்கிறது. இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் கமாஸ் இருக்கோ அங்கே நார்மலாகவே நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வருங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஸ்பேஸ் கொடுக்க வேணாம், அதையும் கன்சிடர் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்பேஸ் வந்துடுங்க. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேம் : ஸ்பேஸ், நேமோட வேல்யூ ஆலிஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், ஏஜ் : அதுக்கப்புறம் ஸ்பேஸ், ஏஜோட வேல்யூ 25 வருங்க. அடுத்ததாக நம்ம பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்திருக்கோங்க. இந்த பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு C ப்ரோக்ராம், C++ ப்ரோக்ராமில் கூட இருந்திருக்குங்க. அதே மாதிரி பைத்தான்லேயே இருக்குது. இது எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதெல்லாம் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து நேம் : ஸ்பேஸ், %s ஸ்பேஸ், ஏஜ் : ஸ்பேஸ், %s. இங்கே நமக்கு %s அப்படிங்கிற இடத்துல நமக்கு வேல்யூ வருங்க. இங்கே நம்ம ஸ்ட்ரிங்ஸை தான் நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதனால் %s கொடுத்துருக்கோம். இதே இன்டீஜரை ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா %d கொடுத்துருப்போம். ஃப்ளோட் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா %f கொடுத்துருப்போங்க. ஒரு வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்காகவும் ஒரு வேரியபிள் வந்து இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா எங்கே நமக்கு ஸ்ட்ரிங் வேணுமோ அங்கே வந்துட்டு %s கொடுத்துருப்போம், எங்கே இன்டீஜர் வேணுமோ அங்கே வந்து %d கொடுத்துருப்போங்க. அதே மாதிரி ஃப்ளோட்டாக இருந்துச்சு அப்படின்னா %f கொடுப்பாங்க. இதுக்கடுத்து வந்து பிரிண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளே நமக்கு தேவையான வேரியபிள்ஸை எழுதியிருக்கோங்க. இங்கே நமக்கு ஆர்டர் எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் நம்ம வேரியபிள்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு நேம் : ஸ்பேஸ், நேமுடைய வேல்யூ வேணும். ஸோ நேம் அப்படிங்கிற வேரியபிளை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ், ஏஜ் : ஸ்பேஸ், %s அந்த இடத்துல வந்து நமக்கு ஏஜோட வேல்யூ வேணும். ஸோ நம்ம வந்து அடுத்ததாக ஏஜை வந்துட்டு ஏஜுங்கிற வேரியபிளை வந்துட்டு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கோங்க. அடுத்ததாக நம்ம டாட் ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாங்க. பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி எழுதுகிற மெத்தட் மாதிரியே தாங்க இதுவும். என்னென்னு பார்த்தோன்னா, பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நமக்கு எங்கே வேல்யூ வேணுமோ அங்கே வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க. போன மெத்தடில் வந்து நம்ம அந்த இடத்துல %s கொடுத்துருக்கோம், அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதுக்கடுத்தது
டாட் ஃபார்மேட் ப்ராக்கெட்குள்ளே வேரியபிள்ஸ் எழுதியிருக்கோம். போன மெத்தடில் வந்துட்டு டாட் ஃபார்மேட் அப்படிங்கிற இடத்துல பெர்சன்டேஜ் இருந்துச்சுங்க. இங்கே பெர்சன்டேஜுக்கு பதிலாக டாட் ஃபார்மேட் இருக்குங்க. fstring அப்படிங்கிற மெத்தட் பார்க்கலாங்க. இந்த மெத்தட் ரொம்பவுமே ஈஸியான மெத்தடுங்க. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிண்ட்டுக்குள்ளே வந்து f கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் எழுதுகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் நமக்கு எங்கெங்கெல்லாம் வேல்யூ வேணுமோ அங்கே வந்து வேரியபிளை ஃப்ளவர் பேக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துட்றோங்க. இங்கே நமக்கு எப்படி வேணாலும் ஸ்பேஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுங்க. இந்த மெத்தட் வந்து இப்போவும் கரண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கமா செப்பரேட்டர் ஃபர்ஸ்ட் மெத்தடும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எல்லா மெத்தடும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தருடைய ப்ரோக்ராமில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னாலும் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ திரும்பவும் நம்மளுடைய கோடிங்கில் இருக்கிற வாட்டர் சப்ளை அவைலபிள் அப்படிங்கிற லைனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியுங்க. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை நம்ம கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோங்க. இந்த பிரிண்ட்டை நம்ம எங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா லூப்பில் வந்து i + = 1 அப்படிங்கிற லைனுக்கு அடுத்ததாக எழுதியிருக்கோம். அப்போ தான் வந்து நமக்கு 5 - i வேல்யூ கரெக்டாக வரும். ஏன்னா ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணால் தான் ஒரு கேன் தண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ஐக்கு அசைன் ஆகுங்க. இப்போ கடைசியாக நமக்கு இன்புட் அப்படிங்கிறது எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்புட்டில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ப்ரெஸ் என்டர் கீ அப்படின்னு கொடுத்துருந்தேன். எதுக்காக அப்படின்னு பார்க்கலாங்க. சிம்பிள்ங்க. இன்புட் ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை போட்டோம் அப்படின்னா 5 ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிருங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு இடையில வாட்டர் சப்ளை அவைலபிள் அப்படிங்கிற வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா ஐட்ரேஷன் ஒவ்வொன்றா நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா தாங்க அந்த வேல்யூ வரதே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஐட்ரேஷன் வந்துட்டு நிற்கணும் அப்படின்னா என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐட்ரேஷனை வந்து நிறுத்தலாங்க. ஏன்னா இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது வேல்யூ என்டர் பண்ணும், இல்லைன்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு அடுத்த லைன் வந்து ரன் ஆகும். ஸோ வைல் லூப்பில் வந்து முதவே இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணாதாங்க அந்த ஐட்ரேஷன் நடக்கும். அப்போ வந்து நமக்கு அந்த ஐட்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு ஐட்ரேஷனுக்கு என்ன பிரிண்ட் அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. இங்கே வந்து நான் என்ன கான்செப்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரெஸ் த கீ டு ஓப்பன் த கேட் அப்படின்ட்டு. நீங்கள் வைல் லூப் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்செப்ட் யோசிச்சுக்கோங்க. ஒரு கீயை வச்சுட்டு அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வாட்டர் சப்ளை எடுக்கிறதுக்கு கேட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேட் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஐயோட வேல்யூ 1 ஆட் ஆகுங்க. இப்போ 2 இருந்துச்சு அப்படின்னா 3 மாறுங்க. இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் டவுட் இருந்துச்சு. எதுக்கு கமா யூஸ் பண்ணுறோம், எதுக்கு கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்ட்ரிங்குனா என்ன, ஃப்ளோட்டுனா என்ன, இன்டீஜர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பேசிக்கான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.